இப்படியாக மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை போர்க்களம் நடைபெறுகின்றது. சஃபாக அணிவகுத்து சஹாபிகள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், அந்த தருணத்திலும் கூட ஒரு சஹாபி, சவாத் ரலியல்லாஹு என்ற ஒரு சஹாபி, அவர் அந்த அணியை விட்டு கொஞ்சம் முன்னால் தள்ளி நிற்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கரத்தில் உண்டான ஒரு குச்சியை வைத்து அவருடைய வயிற்று பகுதியில் தட்டுகின்றார்கள். சரியாக நில்லும் என்பதாக சொல்லி, வரிசை சரியாக நில்லும் என்பதாக சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு சென்றார்கள். மீண்டும் பெருமான் வருகின்ற பொழுது சவாத் ரலியல்லாஹு சொன்ன, அல்லாஹ்வின் திருத்தூதரே, தாங்களுடைய குச்சியை வைத்து என்னை அடித்து எனக்கு வலி ஏற்பட்டு விட்டது என்பதாக சொல்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா, உமக்கு வலித்ததோ, அதற்கு என்ன செய்ய வேண்டும், என்னை நீங்கள் அடிக்க வேண்டுமா என்பதாக சொல்லி குச்சியை கையில் கொடுக்கின்றார். உங்களை நான் அடித்ததை போல் நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக. சவாத் ரலியல்லாஹு சொன்னார், யா ரசூலல்லாஹ், தாங்கள் அடிக்கின்ற பொழுது நான் வெறும் துண்டு மட்டும் அணிந்திருந்தேன், சட்டை இல்லை என்பதாக சொன்னார். சவாத் ரலியல்லாஹு சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் ஜுப்பாவை தூக்கி காண்பித்தார்கள். தூக்கி காண்பித்தவுடன் சவாத் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாருடைய அந்த மேனியிலே முத்தமிட்டு அப்படியே கட்டி அணைத்துக் கொண்டார்கள். பாருங்கள், ரணகலமான நேரம், உயிரா வாழ்வா என்று சொல்லக்கூடிய அந்த தருணத்தில் சஹாபிகளுடைய சிந்தனையை பாருங்கள். அந்த நேரத்தில் பெருமானாரை கட்டி அணைத்துக் கொண்ட பொழுது பெருமான் கேட்டார், என்ன இது, ஏன் இப்படி செய்தீர் என்பதாக. ஹஜ்ரத் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் திருத்தூதரே, இதோ போர் நடைபெற இருக்கின்றது. ஒரு கால் எனக்கு இந்த போரில் ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கலாம், நான் மரணித்து கூட போகலாம். அதனால் என்னுடைய கடைசி சந்திப்பு, என்னுடைய உடம்பு கடைசியாக தொட்டது தாங்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். என்னுடைய இந்த மேனியாகப்பட்டது கடைசியாக தொட்டது தாங்கள் மேனியோடு இருக்க வேண்டும் ஆசைப்பட்டேன், அப்படித்தான் செய்து என்பதாக சொன்னார். பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்பதாக சொன்னார்கள். இந்த போர்க்களத்தில் அப்படி ஒன்றும் உங்களுக்கு மரணம் வந்துவிடாது என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். இந்த சவாத் ரலியல்லாஹு அவர்கள் கடைசி வரை வாழ்ந்தார்கள், நீண்ட ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் தான் வஃபாத்தானாங்க. பெருமானாருடைய தலைமையில் நடந்த 27 போர்க்களத்திலும் முன் சஃபில் நின்று போர் செய்வார்கள். அவ்வளவு சிறப்பு அல்லாஹ் கொடுத்தார்.